நீங்களே நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் கட்டி அவலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாவை நம்ம உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்ந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவன மாங்காய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுதான். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஏற்கனவே அவளை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே இந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் கட்டி அவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு எல்லோ ஹார்ட்டன் கொடுத்துட்டு நம்மளோட ஃபுட் ரெசிபிஸ் பை பிரியா சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.